Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. So in the video நம்ம second law of thermodynamics பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லா இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம பார்த்துட்டு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இதை பார்க்கலாம். Okay, the first law of thermodynamics states the equivalence of heat and energy. So the first law of thermodynamics வந்து எதை பற்றி சொல்லுது? ஸோ எனர்ஜிக்கும் ஹீட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமமான ஒரு தன்மை தான் வந்து சொல்லுது. கரெக்டாக? ஸோ நமக்கு அந்த ஃபார்முலாவே என்னது? Q is equal to U2 minus U1 plus W. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் லாவோட ஃபார்முலா. ஸோ இதுலேயே வந்து என்ன Q அப்படிங்கிறது ஹீட்டு, அப்புறம் U2 மைனஸ் U1 அதுதான் இந்த எனர்ஜி. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு ஈக்குவலண்ட்டு, அதாவது நடுவில் ஈக்குவல் போட்டு எழுதுகிறோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்றத பற்றி தான் என்ன சொன்னால் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. இட் சிம்பிளி டெல்ஸ் தட் வாட் எவர் ஒர்க் இஸ் அப்டைன்ட் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் யூஸ்ட் அப் ஆர் வைஸ் வர்சா. ஸோ அது எதை பொறுத்தும் இருக்குது, பக்கத்தில் இருக்க இந்த W இந்த ஒர்க்டனை பொறுத்தும் இருக்குது. ஸோ எவ்வளோ ஒர்க் வந்து நமக்கு அப்டைன் ஆகுதோ யூஸ் பண்ணுதோ அந்த அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டுமே வந்து அது யூஸ் பண்ணும். இல்லைனா வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் யூஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஒர்க் வந்து அப்டைன் ஆகும். இல்லை அதுதான் தலைக்கீழே. ஸோ இப்படி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லுது. இட் டஸ் நாட் சே எனிதிங் அபவுட் த டைரக்ஷன் இன் விச் த சேஞ்ச் மைட் அக்கர் ஆர் அபவுட் த ரேஞ்ச் ஆர் லிமிட் இட் விச் கேன் பி பாசிபிள். ஆனால் அது எதை பற்றி சொல்லலை அப்படின்னா எந்த டைரக்ஷனில் அந்த சேஞ்ச் நடக்கும், இல்லை எந்த ரேஞ்சில் எந்த லிமிட்டுக்குள்ளே இந்த சேஞ்ச் வந்து நடக்கும் அப்படின்றத அது வந்து சொல்லலை. த ஃபஸ்ட் லா ஷோஸ் தட் perpetual motion of the first kind is impossible. That is, energy cannot be created out of nothing or production of energy without distance of an equivalent energy of another form is not possible. அதாவது பெர்பெச்சுவல் மோஷன் அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகாமல், அது இடைவிடாமல் அது வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் ஒரு லாங் நீண்ட ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னா அது பெர்பெச்சுவல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் லா இது பண்ணி பார்க்கும்போது இந்த பெர்பெச்சுவல் மோஷன் அப்படிங்கிற ஒரு இம்பாசிபிளான ஒன்று தான். அதாவது எனர்ஜி வந்து எது மூலமாக வந்து க்ரியேட் ஆகலை அப்படின்றது நம்மளால எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி வந்து இடைவிடாமல் அது வந்து ஸ்டாப்பே ஆகாமல் தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து அதாவது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எனர்ஜி இது கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிஸப்பியரன்ஸ் ஆகாமல் அதுவுமே வந்து போயிட்டுருக்கு, தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் லா ஹாஸ் நோ ஆன்சர் why heat always flows from a body at high temperature to a body at lower temperature and does not flow in the reverse direction. Okay, so இந்த ஃபஸ்ட் லாவில் வந்து என்ன சொல்லுது? ஸோ ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து பாடியிலேருந்து நமக்கு லோயர் டெம்பரேச்சர் பாடிக்கு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதுவே நம்ம ரிவர்ஸில் போடும்போது ஸோ ஃபஸ்ட்டு இது ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றது சொன்னாங்க. ஆனால் அதுக்கான ஏன் வந்து அப்படி தான் வந்து ஃப்ளோ ஆகணுமா? ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் தான் இருக்கணுமா? ஏன் இப்போ லோ டெம்பரேச்சர் டு ஹை டெம்பரேச்சர் இருந்தால் டெம்பரேச்சருக்கு இது பண்ண முடியாதா அப்படின்ற கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்லாம் ஆன்சர் எதுவும் ஃபஸ்ட் லாவை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியல. இட் cannot explain why vast amount of available heat cannot be converted into mechanical work. ஸோ அது வந்து அவைலபிள். ஓகே, இது அப்புறம் என்ன சொல்லலை அப்படின்னா ஏன் அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து நம்ம மெக்கானிக்கல் ஒர்க்கை கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்றத பற்றியும் அது வந்து சொல்லலை. we could control and make use of the limitless store of heat by solar energy. We could have an inexhaustible supply of useful energy. ஸோ அப்படி வந்து இந்த அந்த அதாவது இந்த வாஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லும் போதே இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சன் எடுத்துக்கலாம். ஸோ சன் வந்து என்னது? we can get solar energy. அதிக அமௌண்ட் லிமிட்டே இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடியது சோலார் எனர்ஜி. ஸோ அது வந்து என்னது? we could have inexhaustible supply of useful energy. ஸோ
அது வந்து அதுலேருந்து நம்ம எல்லா எனர்ஜியுமே எல்லா சோலார் எனர்ஜியும் நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது வந்து டெய்லி நம்ம அது எவ்வளோ தான் அது வந்து கொடுத்தாலும் அதான் டெய்லி நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ இன்றைக்கி தான் வந்து சூரியன் வந்து இதுவாக இருக்குது, நாளைக்கு வந்து சூரியன் உதிக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஹீட்னஸ் நமக்கு கிடைக்காதுலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே அதோட எனர்ஜியாக இருக்கட்டும், அதோட அந்த பவர் வந்து எப்போவுமே இருக்க தான் செய்யும். கரெக்டாக. அதை நம்ம ஸோ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. தஸ் we could have a perpetual motion machine not forbidden by the first law. ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் லாவால் தடுக்கப்படாமல், ஸோ ஃபார்வர்ட் பண்ணப்படாமல் ஒரு இந்த பெர்பெச்சுவல் மோஷன் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் பெர்பெச்சுவல் மோஷன் ஆஃப் த செகண்ட் கைண்ட். ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாவால் இது ஃபார்வர்ட் பண்ணப்படாமல் ஒரு புதுசாக ஒரு இது வந்து இருக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கொண்டு வந்தது பேர் தான் என்னென்னா செகண்ட் லா. ஓகேவா? So this is called perpetual motion of the second kind in practice. However, there is no engine which can convert the heat from the single source into useful work without rejecting some heat to a heat sink at a lower temperature. இப்போது ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸை வச்சு நம்ம ஹீட்டை வந்து கன்வெர்ட் பண்ண, அதாவது எந்த ஒரு இன்ஜின் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது ஒரே ஒரு சோர்ஸ் வச்சு அது வந்து ஹீட்டை கன்வெர்ட் பண்ணோம். ஓகே. ஸோ விச் கேன் கன்வெர்ட் த ஹீட் ஃப்ரம் த சிங்கிள் சோர்ஸ். ஸோ ஹீட்டை வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்காக வந்து மெக்கானிக்கல் ஒர்க்காக அது வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஸோ எந்த இன்ஜின் பார்க்கும்போது அது வந்து கிடையாது. ஸோ அது வந்து எப்படி பண்ணுது, வித்தவுட் ரிஜெக்டிங் சம் ஹீட் டு அ சிங்க். ஓகே. ஸோ அதோட அது கிடைக்கிற அந்த ஹீட்டை வந்து ஹீட் எனர்ஜி மொத்த எனர்ஜியில் ஸோ கொஞ்சம் இது வந்து லோ டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு போய் மீதியை வந்து என்ன பண்ணுது, அது ஒர்க்காக வந்து மாற்றுது. ஸோ இப்படி பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து நமக்கு ஆக்சுவல் ப்ராக்டிஸில் வந்து எந்த இன்ஜினுமே ஒரு சிங்கிள் சோர்ஸை வச்சு அது வந்து கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்போது தட் இஸ் பெர்பெச்சுவல் மோஷன் ஆஃப் த செகண்ட் கைண்ட். ஸோ எது என்ன சொல்கிறாங்கன்னா பெர்பெச்சுவல் மோஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட். ஸோ ரெண்டாவதாக ஒரு இது வந்து நமக்கு இந்த இடத்துல கொண்டு வராங்க. தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் எனர்ஜி ஃப்ரம் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஒன் பாடி இஸ் இம்பாசிபிள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு பாடியோட அந்த இன்டர்னல் எனர்ஜி யூவை வச்சு நம்ம ஒரு புது யூஸ்ஃபுல் எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் த குவெஸ்ட் ஆஃப் செவரல் சச் கொஷின்ஸ் விச் லெட் டு த ஃபார்முலேஷன் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே. இது மாதிரி நிறைய கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் தேடணும் அப்படிங்கிற ஒரு தாகம், ஒரு குவெஸ்ட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலேட் பண்ண ஒரு லீடிங் பாயிண்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ த செகண்ட் லா இஸ் அ ஜென்ரலைசேஷன் ஆஃப் சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் இஸ் கன்சர்ன் வித் த டைரக்ஷன் இன் விச் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த செகண்ட் லா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அப்சர்வேஷன் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதோட என்ன பண்ணுறாங்க, ஸோ ஃபஸ்ட் லாவால் சொல்ல முடியாத அந்த எனர்ஜி வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்றத என்ன பண்ணுறாங்க இந்த செகண்ட் லாவில் கொடுக்குறாங்க. புரியுதா? த லா ஹாஸ் பீன் ஸ்டேட்டட் இன் a number of ways which means the same thing. ஸோ இந்த லா வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை டிஃப்ரெண்ட் இதுவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ லார்ட் கெல்வின் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் கிளாசியர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் நமக்கு ஒரு இது தான். ஸோ Q is equal to U2 minus U1 plus W. ஓகே. Q அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி, U2 minus U1 இன்டர்னல் எனர்ஜி, W அப்படிங்கிறது ஒர்க் டன். ஸோ இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க் டன்னும் அந்த இதோட இது வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஹீட் நம்ம கொடுத்த அந்த ஹீட்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத படித்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ நிறைய டிஃப்ரெண்ட் கருத்து வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருமே. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லார்ட் கெல்வின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ லார்ட் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இன் அ ஹீட் இன்ஜின் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹீட் ஃப்ரம் த சோர்ஸ், கன்வெர்ட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட் இன்டு ஒர்க் அண்ட் ரிஜெக்ட்ஸ் த ரெஸ்ட் டு அ சிங்க் அட் அ லோயர் டெம்பரேச்சர். ஓகே. இப்போ ஒரு ஹீட் இன்ஜின் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது
அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுமா, ஸோ அந்த சோர்ஸ்லேருந்து இப்போது இதில் வந்து ஒரு 2 வார்த்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா சோர்ஸ் அப்புறம் சிங்க். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ எந்த இதுலேருந்து நம்ம சப்ளை பண்ணுறோமோ, ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறோமோ அது பேர் வந்து சோர்ஸ். ஓகேவா, அதுலேருந்து நம்ம ஹீட்டை கொடுக்குறோம், அது பேர் வந்து சோர்ஸ். அப்போ அந்த ஹீட்டை வந்து எது எடுத்துக்குதோ அது பேர் என்னென்னா சிங்க். ஸோ இதுதான் வந்து சோர்ஸ்க்கும் சிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது ஒரு ஹீட் இன்ஜினில் வந்து பார்க்கும்போது அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுமா, இந்த ஹீட்டை வந்து எதுலேருந்து எடுத்துக்கோ, இந்த சோர்ஸ் தானே கொடுக்குது, அதுலேருந்து என்ன பண்ணும், அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணும், அதோட ஒரு பார்ட்டை வந்து ஒர்க்காக கொடுக்கும், மீதி பார்ட் ரெஸ்ட்டு வந்து என்னாகும், சிங்க் அட் அ லோயர் டெம்பரேச்சர். அது வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு வந்து அது வந்து சிங்க் ஆகிடும். ஓகேவா, எவ்வளோ தேவையோ அந்த பார்ட்டை மட்டும் அது என்ன பண்ணோம், அது ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணோம், மீதி வந்து இருக்க பார்ட்டை வந்து என்ன பண்ணிடும், ரிஜெக்ட் பண்ணி அது லோயர் டெம்பரேச்சருக்கு வந்து இது கொண்டு போயிடும். த டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸ் மஸ்ட் பி ஹையர் தேன் த சரௌண்டிங்ஸ் அண்ட் இன்ஜின் வில் நாட் ஒர்க் வென் த டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ் அண்ட் சிங்க் ஆர் த சேம். ஓகே, இப்போது அந்த நம்ம சரௌண்டிங் வந்து எப்படி இருக்கும், ஒரு நார்மல் டெம்பரேச்சர், ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதை விட இந்த சோர்ஸோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓகேவா, அவ்வளோ ஹை லெவலில் இருக்கும்போது நமக்கு அங்கே வேலை நடக்கும். இப்போ நம்ம கிச்சன்லேயே வந்து சமையல் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட சரௌண்டிங்லாம் சுற்றி நமக்கு என்ன இருக்கும், ஒரு நார்மல் டெம்பரேச்சர். அந்த அடுப்பில் பார்க்கும்போது என்ன இருக்கும், அடுப்பில் அந்த நெருப்பு எரியுது, கரெக்டாக நம்மளோட ஸ்டவ்வில் நெருப்பு எரியுது. அப்போது அந்த இடத்துல நெருப்போட டெம்பரேச்சர் வந்து அங்கே அதிகம். ஸோ நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரை வச்சுட்டே நம்ம வந்து சமைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து கிடையவே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன ஆகுது, நம்ம சமைச்சு முடிக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தேவையான ஒரு ஹீட் வந்து தேவைப்படுது. அப்போது இதே மாதிரி இந்த இடத்துலையுமே என்ன ஆகுது, ஸோ சரௌண்டிங்கை விட அந்த சோர்ஸோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், ஹையராக இருக்கணும். அண்ட் இன்ஜின் வில் நாட் ஒர்க் when the temperature of the source and sink are the same. ஓகே, ஸோ இந்த சோர்ஸோட இதுவும் சிங்க்கோட இதுவும் ரொம்ப சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இன்ஜின் வந்து ஒர்க்கே ஆகாது. ஏன்னா சோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எப்போவுமே வந்து அது ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், அது வந்து கொடுக்கும், அது எடுத்துக்கக்கூடிய பேர் தான் என்னது, சிங்க். கரெக்டாக, அப்போ இது ரெண்டுமே வந்து வேறு டெம்பரேச்சர் தான் இருக்கணும். ஒரே டெம்பரேச்சர் தான் அந்த இடத்துல இன்ஜின் வந்து சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கெல்வின் சொல்கிறாரு, இதெல்லாம் பேஸ் பண்ணி no engine has ever been constructed which converts all the heat absorbed from the source into work without rejecting a part of it to the cold body. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து அது என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணி அதை வந்து இதுவாக ஒர்க்காக வந்து அது வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதியை வந்து என்ன பண்ணிடும், சிங்காக, ஸோ கோல்ட் பாடியை வந்து ஆக்கிடும், ஸோ லோ டெம்பரேச்சருக்கு இதுவாகிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து எல்லா ஹீட், ஸோ கன்வெர்ட்ஸ் ஆல் த ஹீட், எல்லாத்துக்கும் இதுக்குமே வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ நோ இன்ஜின் ஹாவ் எவர் பீன் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இப்படி பண்ணுற அளவுக்கு எந்த இன்ஜினுமே வந்து இது வரைக்கும் தயார் பண்ணதே இல்லை. ஆஸ் த இன்ஜின் அப்சார்ப்ஸ் more and more heat from the hot body, the latter suffers a continuous fall in temperature, and if a continuous supply of work is desired, the hot body will in the long run become as cold as its surroundings. Okay, ஸோ அந்த இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு அந்த ஹாட் பாடியிலேருந்து அவ்வளோ ஹீட்டை வந்து அது அப்சர்வ் பண்ணுதோ, அதுக்கப்புறமா என்ன ஆகுமா, எந்த அளவுக்கு அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கப்புறம் அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைய ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஒர்க் இஸ் டிசைட். ஸோ அதே மாதிரி கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஒர்க் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து அந்த சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி அது கோல்ட் ஆகிற வரைக்கும் அது என்ன ஆகுமா, அந்த ஹாட் பாடி வந்து அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம், கரெக்டாக. தென் நோ ஹீட் ஃப்ளோ வில் பி பாசிபிள், த இன்ஜின் வில் ஸ்டாப் ஒர்க்கிங் அண்ட் ஹென்ஸ் நோ மெக்கானிக்கல் ஒர்க் வில் பி அப்டைன். ஸோ இப்படி இருக்கும்போது
ஸோ அங்கே வந்து தேர் வில் பி நோ ஹீட் ஃப்ளோ. ஸோ அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அங்கே பாசிபிளே கிடையாது ஹீட் ஃப்ளோ நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து ஒர்க் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே வந்து நோ மெக்கானிக்கல் ஒர்க். ஸோ மெக்கானிக்கல் ஒர்க்கும் எதுவுமே வந்து அங்கே கிடைக்காது. இட் மீன்ஸ் தட் we cannot obtain a continuous supply of work from a single supply. ஸோ அதாவது என்னது, ஒரு சப்ளையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸ் சப்ளை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அது வந்து we cannot do. That is, the presence of colder body is a must for the continuous conversion of heat into work. ஸோ கோல்டர் பாடி அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு ஹீட் கன்வர்ஷன் வந்து நடக்கும். ஸோ ஹீட் கன்வர்ஷன் அப்படின்றது என்ன, ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ஹாட் பாடி கொடுக்குற ஹீட்டை வந்து வாங்கிட்டு தான் கோல்ட் பாடி வந்து என்ன ஆகும், அதுவுமே வந்து ஹாட் பாடியாக மாறும், ஒரு ஈக்குவலிபிரியம் பொசிஷனுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போது கன்வர்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் கோல்ட் பாடி அப்படிங்கிறது மஸ்ட். சச் கன்சிடரேஷன்ஸ் லெட் லார்ட் கெல்வின் டு ஸ்டேட் தட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி லார்ட் கெல்வின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் அ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஒர்க் ஃப்ரம் அ பாடி பை கூலிங் இட் டு அ டெம்பரேச்சர் லோயர் தேன் ஆஃப் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். அப்போது ஸோ சரௌண்டிங் டெம்பரேச்சர், இப்போது சரௌண்டிங்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அதுவே வந்து ஒரு கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதை விட ரொம்ப லோ டெம்பரேச்சருக்கு அந்த பாடியை வந்து நம்ம கூலிங் இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போது அந்த இடத்துல கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஒர்க் வந்து என்னது ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள், அது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ சரௌண்டிங்கே வந்து ஆல்ரெடி வந்து நார்மல் டெம்பரேச்சர், கம்மி டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதை விட நம்ம இன்னும் லோயராக கொண்டு வந்து அந்த இது வந்து என்ன பண்ணிட்டோம், கூல் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாடியை வந்து கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஒர்க் வந்து நடக்காது. ஸோ அப்படின்றத என்ன பண்ணார், லார்ட் கெல்வின் வந்து கொண்டு வந்தார். ஓகேவா. அடுத்து பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் இன்ஜின் விச் ஒர்க்கிங் இன் அ கம்ப்ளீட் சைக்கிள் வில் ப்ரொடியூஸ் நோ எஃபெக்ட் அதர் தேன் த ரைசிங் ஆஃப் அ வெயிட் அண்ட் த கூலிங் ஆஃப் ஹீட் ரிசர்வாயர். இப்போது ஒரு இன்ஜின் வந்து எடுத்துக்கோங்க, அப்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் அது வந்து ஒர்க் பண்ணுது. அப்போது அது என்ன பண்ணலை அப்படின்னா, ஸோ எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்கல. அது வந்து கொடுக்குற எஃபெக்ட் என்னென்னா வெயிட்டை வந்து அந்த இதோட வெயிட்டை ரைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஹீட் ரிசர்வாயர் அப்படின்னா அது மொத்தமாக என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதை வந்து கூல் பண்ணுது. ஓகே. ஸோ ஹீட் வந்து அந்த பாடியோட வெயிட்டை வந்து என்ன பண்ணுது, ரைஸ் பண்ணுது, அந்த ஹீட் ரிசர்வாயரை வந்து கூல் பண்ணுது. ஸோ அதை தவிர எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வந்து கொடுக்கல. அப்போது அந்த இன்ஜின் வந்து இருந்தும் அந்த இன்ஜின் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இன்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு பிளாங்க். ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, ஸோ தஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் இன்ஜின் விச் ஒர்க்கிங் இன் அ கம்ப்ளீட் சைக்கிள் வில் ப்ரொடியூஸ் நோ எஃபெக்ட் அதர் தேன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த ரிசர்வாயர் அண்ட் இட்ஸ் கன்வர்ஷன் இன்டு அன் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்ஜினை வந்து ஒரு இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட். கரெக்டாக. ஸோ வில் ப்ரொடியூஸ் நோ எஃபெக்ட் த அதர் தேன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த ரிசர்வாயர்லேருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கன்வர்ஷன் ஆஃப் ஹீட், ஸோ அதை வந்து ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இப்படிப்பட்ட இது மட்டும்தான் பண்ணுது, இதை தவிர வேறு எஃபெக்ட் எதுவும் பண்ணலை. ஆனாலும் அது கம்ப்ளீட் சைக்கிள் இருக்குது அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு இன்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இம்பாசிபிள். தட் இஸ் பெர்பெச்சுவல் மோஷன் ஆஃப் த செகண்ட் கைண்ட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அப்போ தொடர்ந்து பெர்பெச்சுவல்னால் என்ன சொன்னேன் நான், கண்டினியூஸாக அந்த இது இருக்குது அப்படின்னா அது வந்து பெர்பெச்சுவல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் பார்க்கும்போது அது என்னது, இம்பாசிபிள் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. தஸ் இன்ஜின் மஸ்ட் ரிஜெக்ட் அ பார்ட் ஆஃப் அ ஹீட் அப்சார்ப் டு அ சிங்க் அட் லோயர் டெம்பரேச்சர். அப்போ என்ன பண்ணி ஆகணும், இன்ஜின் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுற ஹீட்டில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து என்ன பண்ணணும், அது லோவர் டெம்பரேச்சர் அது வந்து சிங்க் பண்ணிடணும். தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி கம்பைன் இன்டு ஒன் ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த லார்ட் கெல்வின் அண்ட் பிளாங்க், ஸோ இவங்க கொடுத்த இந்த தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்னா, ஸோ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று. ஸோ அதுதான் அடுத்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னது, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் இன்ஜின் ஆப்ரேட்டிங் இன் அ சைக்கிள் ஹேஸ் த சோல் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஹீட் ஃப்ரம் த ரிசர்வாயர் அண்ட் பெர்ஃபார்மிங் அன் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்.
ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போது இப்படிப்பட்ட ஒரு இன்ஜினை கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்ட இன்ஜின் அப்படின்னா, ஸோ ஆப்ரேட்டிங் என்ன சைக்கிள், ஒரு சைக்கிள் ப்ராசஸாக வந்து அது இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது, ஸோ ரிசர்வாயர்லேருந்து ஹீட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சோல் எஃபெக்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னா, ஸோ அது மூலமாக ஒரு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போது இப்படிப்பட்ட ஒரு இன்ஜின் வந்து என்ன பண்ணுறதுன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இம்பாசிபிள். ஸோ ஆப்ரேட்டிங் இன் சைக்கிள், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்தது என்னது, சோல் எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஹீட் ஃப்ரம் அ ரிசர்வாயர்லேருந்து ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு சோல் எஃபெக்ட். ஸோ மொத்த ஹீட்டையும் மெக்கானிக்கல் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டாவது. அடுத்தது பெர்ஃபார்ம் அன் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ அமௌண்ட் என்ன சொல்கிறது, ஸோ ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது. இந்த 3 இதுவுமே வச்சு ஒரு இன்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கெல்வின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கம்பைன் பண்ணி கொடுத்தது தான் என்னென்னா இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஸோ அடுத்து கடைசியாக என்ன அப்படின்னா கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங் டு கிளாசியஸ், இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ செல்ஃப் ஆக்டிங் மிஷின் ஒர்க்கிங் இன் அ சைக்ளிக் ப்ராசஸ் unaided by external agency to transfer heat from a body to a lower temperature to a body at a higher temperature. ஸோ கிளாசியஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு மிஷின் வந்து தானாகவே தான் வந்து எல்லாம் பண்ணுது. ஸோ சைக்கிளிக் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுது, தானாகவே தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கு. அதோடைய எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து எதுவுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ எக்ஸ்டர்னலாக அதுக்கு வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் தானாகவே எல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் தான் வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அது வந்து உல்டாவாக சொல்லி பார்க்குறாங்க. ஸோ லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் பண்ண முடியாதா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது பண்ணணுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பண்ணலாம். ஆனால் பண்ணணும்னா அங்கே ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. புரியுதா. அப்போது அந்த எக்ஸ்ட்ரா ஏஜென்சியே வந்து இல்லாமல் நான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அது வந்து நிச்சயமாக பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு யார் சொல்கிறாரு, கிளாசியஸ் சொல்கிறாரு. இன் அதர் வேர்ட்ஸ், இட் மே பி ஸ்டேட்டட் ஆஸ் ஹீட் cannot flow of itself from a colder body to a hotter body. ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒர்க்கே வந்து நடக்காமல் கோல்டர் பாடியிலேருந்து ஹாட்டர் பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி என்னது கோல்டர் பாடி, கரெக்டாக. ஸோ ஹாட்டர் பாடி பற்றி நம்ம இது பண்ண வேண்டிய தேவையே இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி ஹாட்டாக தான் இருக்குது. இப்போ கோல்டு பாடியிலேருந்து நமக்கு ஹாட்டர் பாடிக்கு என்ன ஆகணும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும். அப்போது அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க்கோ ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கொடுத்தா தான் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியும். இந்த உல்டா ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து தன்னாலே எல்லாம் பண்ணிக்கணும், எந்த ஹெல்ப்பும் வந்து எனக்கு வேண்டாம், நானே வந்து இது பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்டால் அது வந்து சாத்தியமாக கேட்டால் நிச்சயமாக அது வந்து சாத்தியம் ஆகாது. ஓகே, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் அப்பான் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஹீட் இன்ஜின் ஒர்க்கிங் இன் த பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன இருக்கும், இப்போது நமக்கு கரண்ட் வந்து இருக்குது. ஸோ கரண்ட்டில் தான் அது வந்து ஓடுது. அப்போது அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு ஒர்க் நடக்கும், ஒரு ஹீட் எனர்ஜி நடக்கும், ஒரு இன்ஜின் வந்து அதுக்குள்ளே இருக்குது, கரெக்டாக. ஸோ அதுவே வந்து எப்படி இருக்கும், ஹீட் இன்ஜின் தான். ஸோ அப்போது மொத்தமாக அங்கே ஹீட் வந்து இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து கையை உள்ளே வச்சு பாருங்களேன், ஆனால் அந்த இது வந்து எப்படி இருக்கும், அந்த பாடி வந்து ரொம்ப சில்லுன்னு ரொம்ப கூலாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல எப்படி அது வந்து சாத்தியமாகுது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன, அப்போது அங்கே அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து நடக்குது, கரெக்டாக. அப்போது எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து நடக்கிறதுனால லோ என்ன ஆகுது இந்த இடத்துல, ஸோ இந்த உல்டா ப்ராசஸ் வந்து இங்கே வந்து அது என்ன ஆகுது, சாத்தியம் ஆகுது. எப்போது ரெஃப்ரிஜிரேட்டரில். ஸோ ஹீட் இன்ஜின் ஒர்க்கிங் இன் த பேக்வர்ட் டைரக்ஷன். ஸோ பேக்வர்ட் டைரக்ஷன் அந்த ஹீட் இன்ஜின் ஒர்க் ஆகுது. திஸ் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் தட் நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ஹீட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் அ ஹாட் பாடி டு அ கோல்ட் பாடி. நமக்கு நல்லாவே தெரியும் நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ஹீட் வந்து ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடியிலேருந்து போகிறது தான் வந்து நேச்சுரல் ஃப்ளோ. If heat is to be transferred from a cold body to hot body, work will have to be done by the external agency. ஸோ இப்போது இதுவே வந்து நீங்கள் மாற்றி தலைக்கீழே நான் வந்து கோல்ட் பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு நான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் ஒத்தாலாம் வந்து பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜென்சி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஹெல்ப் வச்சு நம்ம இதை வந்து சாத்தியமாக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் டிவைஸ்
which transfers heat from a colder body to hotter body by doing extra work on the working substance. ஸோ இதை வந்து இதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்குறாங்க. The compression is brought by an external agency, that is electricity, by performing work on the working substance. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா அந்த கரண்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி. ஸோ அது மூலமாக என்ன நடக்குது, அந்த இன்ஜின் வந்து ஸோ அந்த ஹீட் இன்ஜின் வந்து பேக்வர்ட் டைரக்ஷனில் ஒர்க் ஆகுது. அப்போது என்ன ஆகுது நமக்கு, ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த ஒர்க் டன் வந்து நடக்குது கரெக்டாக. ஸோ இதுதான் நம்ம கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை எது செய்யுது அப்படின்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து செய்யுது. இட் இஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ the compression is brought about by an external agency, that is electricity, by performing work on the working substance. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஏஜென்சி அப்படின்றது இந்த எலக்ட்ரிசிட்டி, அதோட ஹெல்ப்னால் என்ன பண்ணுது நமக்கு ஹீட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃப்ரம் கோல்டர் பாடி டு ஹாட்டர் பாடி நமக்கு இந்த இடத்துல நடக்குது. ஸோ இவ்வளோ தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நோட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. உங்களோட காலேஜில் எந்த அளவுக்கு எழுதுனா வந்து போதும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக வந்து ஒரு டாப்பிக்கும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு 2 மார்க் மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கடைசி ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். அதுவுமே நாங்கள் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ மறுபடியும் வந்து அதை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு அப்போ தான் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.